கடவுளின் துணை கொண்டு குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரோ துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எல்லாம் உள்ள கடவுளின் அருளால் எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லோருக்கும் நல்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். துலாம் ராசி நண்பர்களுக்கு ஸ்ரீ குரோதி வருஷம் ஆடி மாதத்தின் சிறப்பு பலன்களை சுப பலன்களை காண்போம். பொது குணங்கள். அன்பும் பாசமும் நேசமும் உடையவர்கள் நீங்கள் தான்கள். பொதுவாக மனித நேயம் கொண்டவர்களும் நாணல் போல் செயல்படுபவர்களும் நற்குணம் உடையவர்களும் நீங்கள் தான்ங்க. வாழ்வதற்கு என்ற கொள்கைவாதிகளும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறமை மிக்கவர்களும் அமைதியை விரும்புபவர்களும் இயற்கையை ஆதரிப்பவர்களும் பண்பாளர்களும் நீங்கள் தான்ங்க. விவாதம் செய்வதில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் காவலர்கள் நீங்கள் தானுங்க. மக்கள் சக்தியில் மகத்தான ஆதரவும் பொறுப்பாளர்கள் நிலைநாட்டுபவர்களும் நீங்கள் தானுங்க. இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட உங்களுக்கு இம்மாதம் பலாபலன்களை காண்போம். உங்களுடைய ராசிக்கு ராகு புதன் சுக்கிரன் வளர்ப்பிறை சந்திரன் அருளும் நற்பலன்களை காண்போம். ராகு பல வகையிலும் தனம் வந்து குவியும், எல்லா கஷ்டங்களும் நீங்கும், சுகமும் நிம்மதியும் உண்டாகும். தனியாக பொருள் சம்பாதிப்பதில் மட்டும் இல்லாமல் எதிராளியின் தனமும் வந்து சேரும், நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும், மனைவி வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், மதிப்பும் மரியாதையும் உண்டாகும், சுக சைபாக்கியம் ஏற்படும், வாகன ஆதிகள் வந்து சேரும், எல்லா நன்மைகளும் உண்டாகும், ஆரோக்கியமும் கூடும், புகழும் மரியாதையும் உண்டாகும், பந்துச்சனங்கள் சமூகத்தில் நலன் பெறும், அதனால் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும், மனைவியின் மூலம் பூர்ணமான சுகம் கிடைக்கும், தனது சொல்வன்மையால் அதிக சம்பாதித்தியம் உண்டாகும், கால்நடை செல்வங்கள் பெருகும், எதை நினைத்தாலும் விரும்பினாலும் அது கிடைக்கும், வேடிக்கை வினோதங்களில் ஈடுபாடு மனம் நிம்மதி அடையும், தனப்பிராப்தி அதிகமாக உண்டாகும், எல்லா காரியங்களும் வெற்றி உண்டாகும், தரமான சுவையான உணவுகள் வேளைக்கு கிட்டும், குறையாத பொன்பொருள்கள் சேரும், மனைவியின் ஆதரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும், இசையில் வல்லவராவீர்கள், இதன் மூலம் சம்பத்தியமும் ஏற்படும், கல்வியில் வெற்றியடைவீர்கள், பூமி மனை வீடுகள் முதலியவனை கிடைக்கும், பிறரிடம் கருணையும் இரக்கமும் ஏற்படும், வெளிநாடு பயணங்களும் அதனால் ஆதாயமும் ஏற்படும், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் ஏற்படுவார்கள், அவர்கள் மூலமும் நன்மை உண்டாகும், பொருளாதாரம் பல முனையிலிருந்தும் வரும், பணம் வரத்தால் மிகவும் உயரும், வளர்ப்பிறை சந்திரன் மூலம்
தேக சௌக்கியமும் சந்ததி விருத்தியும் வாகன யோகமும் உண்டாகும். பெரியோர்கள் நேசமும் பதவி உயர்வும் ராஜ யோகமும் உண்டாகும். மன திருப்தியும் பண வரவும் உடல் ஒளிபெறுதல் போன்றவை ஏற்படும். பல பயணங்கள் ஏற்படும். பல சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மைகளும் உண்டாகும். பாக்கிய விருத்தியும் ஏற்படும். குடும்ப சுகத்தில் திருப்தி உண்டாகும். புத்தாடை அணிகலன்கள் முதலிய அணிவீர்கள். வேளா வேலைக்கு சத்தான தரமான உணவு கிடைக்கும். மனதெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைப்பேர்கள் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். சந்ததிகள் மேல் ஆர்வமும் புத்தி தெளிவும் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். இந்த நாட்களில் மனைவியும் அதிகம் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். சகோதர நன்மையும் உண்டாகும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படும். தன லாபம் பெருகும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அவர்கள் மூலம் உதவிகளும் உண்டாகும். மனதில் தைரியமும் புதிய உற்சாகமும் உண்டாகும். மேலும் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். அரசு ஆதரவும் முக்கியஸ்தர்களின் உதவியும் உத்தியோக வாய்ப்பும் சாஸ்திர தந்திரங்களில் மந்திர வித்தைகளில் தேர்ச்சியும் உண்டாகும். சுய நம்பிக்கை தேக திடமும் வீரமும் தைரியமும் எல்லாம் ஓங்கும். பண்டிதனாவீர்கள். புத்தி தெளிவும் ஏற்படும். முன்னேற வாய்ப்புகள் எளிதில் வந்து சேரும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பயன் தரும் சத்தான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். புகழ் ஓங்கும். விருப்பங்கள் கைகூடும். பிறருடைய கட்டளை இடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். மரியாதையும் அந்தஸ்தும் உயர்வும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். தன லாபமும் எல்லா வகையிலும் ஏற்படும். எந்த நாளில் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள். கல்வியில் வெற்றியும் அடைவீர்கள். பேரும் புகழும் சந்தோஷமும் உண்டாகும். வாழ்க வளமுடன். மேலும் இம்மாத பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யோக பலன்களை காண்போம். இம்மாதத்தில் உலோம் லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு புஷ்பகல யோகம் அமைப்பு பெறுகிறது. இதன் பலன்கள் செல்வம், பெயர், புகழ், பெருமையாகவும் உண்டாகும். மேலும் வசுமதி யோகமும் உண்டாகிறது. துலாம் லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மேலும் வசுமதி யோக நிலையும் அமைகிறது. அதன் பலன் சாதகர் மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்காமல் சொந்த முயற்சியால் ஏற்றம் பெறுவர். செல்வம் செல்வாக்கு யாவும் உண்டாகும்.
மேலும் சுகவேசி யோகம் பெறுகிறது. இதன் பலன் அதிர்ஷ்ட வாழ்வும் சந்தோஷமும் புகழும் பெருமையாகவும் அமையும். வாழ்க வளமுடன்.